Hi, hello, வணக்கம் விமென்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய கைமுறுக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கைமுறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ ரேஷன் பச்சரிசி, உளுத்தம்பருப்பு 1/2 கப், வெண்ணெய் 50 கிராம், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெள்ளை எள் 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசியில் தாங்க பண்ணோம். ரேஷன் பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபேன் காற்றுலேயும் நல்லா உணர வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் போய் அரைச்சிக்கலாம். நீங்களும் இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிட்டு வந்த அரிசியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி இழுத்தா இந்த கோலம் போடுற மாதிரி வரணும். அதுதான் இது கரெக்டான பதம். அடுத்தது இதே கடாயில் நம்ம உளுந்த வறுத்துக்கலாம். உளுந்த வறுக்கும்போது ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. உளுந்தோட அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். உளுந்து கருகிடுச்சுன்னா நமக்கு முறுக்கோட கலருமே மாறிடும். ஸோ உளுந்த கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நீங்கள் இதே அளவு தான் எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார்லேயே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு உளுந்து நிறைய தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா வறுத்துட்டு நம்ம மிஷின்லேயே கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் உளுந்தையும் நம்ம ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். கூடவே ஃபஸ்ட்டு வெண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஜீரகம், எள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதம் வர மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பெருங்காயத்தூளை நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்க்காமல் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. இது பிசைஞ்சு வச்சப்புறம் கண்டிப்பாக இந்த மாவை நீங்கள் 1 hour ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவை 1 hour ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கை முறுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதை வச்சு சுற்ற ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் நீங்கள் இந்த முறுக்கை எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல வெளியே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு ரவுண்டாக ஷேப்பாக வரும். நீங்கள் பெரிய முறுக்கா சுற்றும் போது மாவு காலி ஆகிடுச்சுன்னா திரும்பி நீங்கள் புதுசாக மாவு எடுத்து அதே இடத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த முறுக்கு நாம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி சொட சொடப்பு அடங்குற வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் இந்த முறுக்கு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசிலே பண்ண இந்த முறுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் இதே மாதிரி வரணும்னா கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெண்ணெய் அதே அளவு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா வரும். ரேஷன் அரிசிலே பண்ணாலுமே இவ்வளோ சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பபாய்.